இந்த ராஜ்யம் வருவதாக அப்படி என்று சொல்லுகிற இந்த சத்தியத்தை பார்க்கும் பொழுது, when we look at this truth of your kingdom come, உங்களுக்கு தெரியும் வேதத்தில் இயேசு ஊழியத்துக்கு வந்த ஆரம்பத்திலிருந்தே ஆண்டவருடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று சொல்லி பிரசங்கிக்க ஆரம்பிச்சார். அவருடைய ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்தே அந்த ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார். You all know that when Jesus Christ started his ministry, from the day onwards you can see everywhere wherever he went he preached and he says thy kingdom is very near. லூக்கா புத்தகம் 17:20 வாசித்தீர்கள் என்று சொன்னால், அங்க பரிசேயர்கள் என்ன செய்கிறார்கள், இயேசுவிடத்திலே வந்து கேட்கிறாங்க எப்போ ராஜ்யம் வரும் என்று. So you can see that in Luke chapter 17 verse 20, if you listen, the Pharisees came and asking this question, when the kingdom would come, எப்போ தேவனுடைய ராஜ்யம் வரும் என்று when the கேட்கிறாங்க. kingdom would come. அவங்களுடைய எதிர்பார்ப்பு, பரிசேயராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அவங்க எதிர்பார்ப்பு இருந்தது தேவராஜ்யம் எப்போ வரும். So even may the whoever may be, even the Pharisees or anyone could be, all their expectation is when the kingdom would அவர்களுக்கு come. ஆண்டவர் உடனே பதில் கொடுக்கிறார், தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமா இராது என்று. And he gives an answer to them. He says that the kingdom of God is not something you can be observed. பொது மொழிபெயர்ப்பு வேதாகமத்தில் இப்படியா So மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. this is one other common translation. It says like this. இறையாட்சி கண்களுக்கு புலப்படும் விதத்தில் இருக்காது. So the kingdom of God, it's not that you can see with your own eyes. கண்களுக்கு புலப்படும் முறையிலே வராது அப்படி என்று And சொல்லப்பட்டிருக்கிறது. also it says that you cannot see with your visible eyes. ஆமா, ஆண்டவர் வாழ்ந்த காலகட்டத்தில் என்ன செய்யல, ஆண்டவருடைய ராஜ்யம் என்ன செய்யல, கண்களுக்கு தெரிகிற அளவுக்கு என்ன செய்யல, வெளிப்படல. So when Jesus was living at that time you can see that the kingdom of God is not visible ஆனா for the அதே people. ஆண்டவர் சொல்லுகிறார், இப்போ ராஜ்யம் வந்திருக்கிறது உங்களுக்குள்ள இருக்குது என்றார். And also Jesus also said this verse, he says the kingdom has come, it's in you. அப்ப அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் பிசாசுகளை துரத்தினாரு, அங்க வியாதிஸ்தர்கள் சுஸ்தமாகும் பொழுது அங்க தேவராஜ்யத்தினுடைய வெளிப்பாடை கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கிறது. So when Jesus was there, he was chasing out demons, he was healing the people. In that places you can see the kingdom of God started to revealed. அப்ப தேவனுடைய இந்த ராஜ்யத்தை குறித்து நாம பார்க்கும் பொழுது இன்றைக்கு வரைக்கும் அது பிரத்யட்சமாக அல்லது கண்களால் பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்னும் என்ன செய்யல, தேவராஜ்யம் வெளிப்படல. So until today you can see that the kingdom of God is not such kind of visible thing that you can see from your eyes. ஆனா ஒரு நாள் வரும். But there will be a day. ஆமென். ஒரு நாள் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நாள் வரும். So there will be a day that we are ஆண்டவருடைய பகிரங்கையின் நாள், அந்த இரண்டாவது வருகையின் நாள். That is the second coming, that is the rapture day. அந்த ராப்சர் இல்ல, செகண்ட் கமிங். That is the second coming. சோ அந்த நாள் பார்க்கும் பொழுது அவருடைய பாதங்கள் ஒலிவ மலையிலே வந்து அமரும் என்று வேதம் சொல்லுகிறது. So at that time you can see his feet will come on the mount of olive. குத்தின கண்கள் அவரை காணும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Every eyes that are pierced him, they will see them. அந்த நாள் முதல் கொண்டு ஆண்டவருடைய நித்திய ஆட்சி இந்த பூமியிலே உலகம் முழுவதிலும் இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். So from that day onwards you can see that his kingdom will reign and it will be forever and ever. அது கண்களால் பார்க்க கூடியதாக இருக்கும். In that kingdom will be, you can see with your eyes. என்ன வேற எந்த ராஜ்யத்துக்குரிய காரியங்களும் நடக்காது. only தேவனுடைய ராஜ்யம் மாத்திரம் தான் பார்க்க கூடியதாக இருக்கும். No other kingdom you can see that will be reign, only the God's kingdom. அந்த 1000 வருஷ அரசாட்சியின் போது அங்கே சுகம் மாத்திரம் தான் இருக்குது. So when the time of 1000 years millennium you can see only there will be 100 வயசுல மரிக்கிறவனு வாலிபன் எனப்படுவான் என்று சொல்லப்படுகிறது. See, even people who die at the 100 years they will ஒரு be called செழிப்பான ஒரு ஆசீர்வாதமான ராஜ்யமாக அது காணப்படும். It's a prosper and abundant kingdom reign that will happen. இன்றைக்கு சபை மக்களும் அதை குறித்து ஒரு வாஞ்சையோடு இருக்க வேண்டும். So we children of God as a church, we also should be eager. பவுல் அப்போஸ்தலன் இரவு முழுவதும் இருந்து தேவராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை பிரசங்கித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Paul the apostle, you can see that until the night you can see he was preaching about the kingdom of God. அப்ப இன்றைக்கு சபையிலே நாம கேட்கிற செய்தி தேவராஜ்யத்துக்குரிய வார்த்தைகள். So today we are hearing the word of God that is about the kingdom of God. தேவராஜ்யத்தின் பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும்? How the kingdom of people, தேவராஜ்யத்தின் பிள்ளைகள் எப்படி நடக்க வேண்டும்? How the people of kingdom of God, தேவராஜ்யத்தினுடைய ஆளுகை எப்படி இருக்கும்? how the reign of kingdom of God. இதுதான் போதனை. This is what the அப்ப சபைக்குள்ள வரும் பொழுது அங்க கேட்கிற போதனை எல்லாம் அது தேவராஜ்யத்துக்கு உரியதாக இருக்கிறது. These are the teachings that whenever they hear, this is about the kingdom of God. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த உடனே When Jesus Christ was resurrected, Acts chapter 1 verse 3 ல வாசித்தீர்கள் என்று Acts சொன்னார். chapter 1 verse 3, if you அங்கே read, சொல்லுகிறது உயிர்த்தெழுந்த உடனே அவர் 40 நாள் அளவும் என்ன செய்தாராம், தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி என்று the verse எழுதப்பட்டிருக்கிறது. it says like he appeared to
to them over a period of 40 days and spoke about the kingdom of God. ஆமென். ஆண்டவருடைய வசனம் தெளிவாக சொல்லுகிறது. So the word of God clearly it says. அப்ப இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகும் என்ன செய்கிறார்? தன்னுடைய சீசர்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தெளிவுபடுத்தி 40 நாள் போதித்துக் கொண்டே So இருந்திருக்கிறார். even when Jesus Christ resurrected, after that also Jesus was teaching about the kingdom of God. என்னன்னு சொன்னா இந்த சீசர்களுக்கு அப்பவுமே வந்துட்டு என்ன இல்ல அவ்வளவு போதிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. So you can see that even the disciples are not so strong in that. You can see that அவர்களுடைய எண்ணத்துல எப்போது ஆண்டவரே ராஜ்யத்தை நீங்க என்ன செய்வீங்க கொடுப்பீங்கன்னு தான் கேக்குறாங்க. So they were asking the அதே question that அதிகாரத்துல பாத்தீங்கன்னா in the same chapter you can see that when your kingdom going to come, எப்பொழுது உம்முடைய ராஜ்யத்தை கொடுப்பீங்க? when you going to give your verse kingdom. 6ல வாசிக்கிறோம். Verse 6 you can see. அப்பொழுது கூடியிருந்தவர்கள் அவரை நோக்கி ஆண்டவரே இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார். Lord, are you at this time going to restore the kingdom of Israel? அப்ப அவங்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் என்னன்னு சொன்னால் கண்ணால பார்க்கிற மாதிரி ஆண்டவருடைய அந்த ராஜ்யத்தை குறித்து அவர்கள் எதிர்பார்த்ததனால தான் கேட்கிறாங்க. So what they were expecting is they want to see the kingdom of God in their eyes. That is the reason they were asking this question. இன்றைக்கு சபைக்குள்ளாக என்ன எதிர்பார்ப்பு இருக்கும்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து மேசியாவாக வந்து இந்த பூமியை ஆளுகிற இந்த பூமி அரசால போகிற அந்த அரசாட்சியை குறித்து எதிர்பார்க்க வேண்டும். அந்த எதிர்பார்ப்போடு கூட நாம் ஜெபிக்க வேண்டும். So today church how they expect is they have to look for this Messiah. When the Messiah comes, he will rule over, he will have his kingdom over. ஆமென். நாம இந்த பூமிக்கு உரியவர்கள் அல்ல. We are not belong to this நாம world. தேவ ராஜ்யத்துக்குரியவர்கள். We are belong to the kingdom of God. தேவனுடைய புத்திரர்கள். We are the children பரலோக of God. ராஜ்யத்துக்குரியவர்கள். We are belong to the ஆமென். kingdom இந்த of heaven. சிந்தைக்குள்ளாக நாம் இப்பொழுது இருக்க வேண்டும். So we need to have such kind of attitude. இந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பார்க்கும் பொழுது So when we look at this kingdom of மூன்று God, காரியங்களை நான் முக்கியப்படுத்தி இந்த நாள்ல நான் பேச I விரும்புகிறேன். just want to speak about very important three things. நாம ஆண்டவருடைய ராஜ்யம் வருவதாக என்று ஒரு பக்கம் ஜெபம் பண்ண So வேண்டும். one side we need to pray that Lord let your kingdom come. இன்னொரு பக்கம் Other side ஆண்டவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில எப்படி ஆண்டவர் ராஜ்யம் இருக்கிறது என்பதையும் அவதானிக்க வேண்டும். also we should be very cautious how in our life that kingdom of God is working. என்று சொன்னால் இது தேவ ராஜ்யத்தின் புத்திரர்கள் கூடுகிற இடம். Because the reason is that we are the people who gather ஒரு as நாள் the kingdom of God. ஒரு நாள் வரும் பொழுது அது சமுத்திரம் ஜலத்தினால நிறைந்திருக்கிறது போல பூமி முழுவதும் கர்த்தருடைய ஆளுகைக்குள்ளாக காணப்படுகிற அந்த பிரதியட்சமான நாள் வரும். So as the sea was filled with water, the same way there will be a time the whole world will be with his kingdom and his people. அப்ப நாம என்ன செய்ய வேண்டியிருக்குன்னு சொன்னா நாம கூடி வருதும் போதெல்லாம் இந்த சிந்தை நமக்குள்ள உண்டாக வேண்டும். So whenever we gather we need to have such kind of attitude. முதலாவது தேவனுடைய ராஜ்யம் நாம பார்க்கும் பொழுது So first when we see the kingdom of நாம் God, தேவ ராஜ்யத்தின் ஆளுகைக்கு உட்பட்டவர்கள் என்கிற காரியத்தை நாம் புரிந்து கொள்ள so வேண்டும். we need to understand I am belong to the kingdom of God. ஆமென். அதை புரிந்து கொள்ள வேண்டும். We should understand that. ஆமென். நாம மாத்திரம்தான் ஆளுகைக்கு உட்பட்டவர்கள். We are the only person are belong. யாரெல்லாம் இயேசு சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் ஆளுகைக்கு உட்பட்ட கூட்டம். Whoever accepted Jesus Christ as the Lord and Savior, every people are belong to the kingdom of God. ஆமென். வேத வசனம் சொல்லுகிறது உண்மைதான். அவர் சர்வத்தை ஆளுகிறவர். As the Bible says, that is true. எல்லாம் அவருடைய கண்ட்ரோல்ல இருக்குது, உண்மைதான். Everything is under his control. That is ஆனா right. முழுமையான ஆளுகை என்பதை ஆண்டவர் எங்க எதிர்பார்க்கிறார்? சபை மக்களிடத்தில் தனித்தனியாக எதிர்பார்க்கிறார். But where he is expecting such kind of rule or reign, he is expecting from the church and from every people. ஆமென். எப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய ஆளுகை செயல்படுகிறது? So how the kingdom of God going to work within us? நன்றாக இதை பார்க்க வேண்டும். Just let us understand. நீங்க தேவராஜ்யத்தின் ஆளுகைக்கு உட்பட்டவர்களாக இருந்தால் If you are belong to the kingdom of God, உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆளுகையினுடைய காரியங்களை நீங்க கண்டுகொள்ள முடியும். so you can see or you can see that the kingdom of God that is working within you. நாம ஆண்டவரை அறிகிறதுக்கு முன்பாக Before we know the Lord, உலகத்துல எப்படி வாழ்றாங்களோ உலகத்து மக்களை போல நாம வாழ்ந்த ஒரு வாழ்க்கை இருக்கிறது. we were living the life that how the worldly people were living. We just lived like that. ஆனா ஆளுகைக்கு உட்பட்டவர்கள் என்ன செய்ய முடியாது என்று சொன்னால் தாங்க நினைச்ச மாதிரி வாழ முடியாது. But people who belong to the kingdom of God, they cannot live their own தாங்க life. விரும்புற மாதிரி வாழ முடியாது. Whatever they think or desire, they cannot live. அவர் ராஜ்யத்தின் ஆளுகைக்குரியவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி வாழ So வேண்டும். the king who says he is the kingdom of God, so he is the ruler, he has to say according to that we need to ராஜ்யத்தின் live. ஆளுகைக்குரியவர் எப்படி நம்மளை நடத்த விரும்புகிறாரோ அப்படி நாம நடக்க The வேண்டும். person who is the kingdom of God, who is ruler of it, however he likes, he will rule over